guys, welcome to Madras Family Vlogs. இன்னைக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பற்றிய சிறப்பு வரலாறு இந்த பதிவுல கொடுத்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் தமிழ்நாடு மாநிலத்தின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் எனும் ஊரில் அமைந்துள்ள ஒரு அம்மன் கோயில் ஆகும். இத்தலத்தில் எண்ணற்ற சித்தர்கள் உறைந்துள்ளதாகவும் நம்பிக்கை. எனவே இக்கோயிலை ஆதிபராசக்தி சித்தர் பீடம் என்றும் அழைக்கின்றனர். இத்தலத்தின் மூலவர் ஆதிபராசக்தி ஆவாள். இந்த மூலவர் சிலையை கணபதி ஸ்தபதி வடித்துள்ளார். மேலும் இச்சிலைக்கு கீழ் பகுதியில் சுயம்பு காணப்படுகிறது. மேல்மருவத்தூர் கோயில் என்றாலே பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலாகும். ஏனென்றால் இக்கோயிலில் மூலவர் இருக்கும் கருவறைக்கு பெண்கள் செல்லவும் வழிபடவும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. பெண்கள் தங்களின் மாதவிடாய் காலங்களில் கூட இங்குள்ள கருவறைக்கு சென்று வழிபடுகின்றனர். இந்த கோயிலுக்கு என ஆதிபராசக்தி சித்தர் பீட அமைப்புகள் பரவலாக உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்புகள் மூலம் இக்கோயிலின் வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இந்த அமைப்பினை சார்ந்தோர் சக்தி மாலை அணிந்து விரதமிருந்து செந்நிறை ஆடையை உடுத்தி ஆதிபராசக்தியை வழிபடுகின்றனர். இந்த அமைப்பினை கொண்டு குழு வழிபாடும் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்படுகின்றன. இக்கோயிலின் தல வரலாறு என்னவென்று பார்க்கலாம். 1966ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் நாள் தமிழகத்தில் வீசிய புயல் காற்றால் இங்குள்ள வேப்ப மரம் வீழ்ந்தது என்றும் அதன் அடியில் இருந்த புற்று கரைந்து சுயம்பு வெளிப்பட்டது என்றும் வரலாறு கூறுகின்றது. தெய்வம் தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற தெய்வ மூர்த்தமே சுயம்பு என்று கூறப்படுகின்றது. இப்போது கருவறை உள்ள இடத்தில்தான் புற்று இருந்தது. அந்த புற்றிலிருந்துதான் சுயம்பு வெளிப்பட்டது என அறிவோம். கருவறையின் வலப்புறத்தில் தனியாக புற்றை அமைத்துக் கொள்கிறேன் என கூறி அவ்வாறே அமைத்துக் கொண்டாள் ஆதிபராசக்தி. பக்தர்களை காப்பதற்கும் தீயவர்களை தண்டிப்பதற்கும் நான் நாக வடிவில் உரைகிறேன் என்று கூறி அன்னை புற்றில் நாகமாக உறைவதுடன் சிலருக்கு காட்சியும் கொடுத்ததுண்டு. இப்புற்றை வலம் வருவது நவகிரக சன்னதியை வலம் வருவதற்கு சமம் என்று கூறி அன்னை அன்றிலிருந்து இன்று வரை இங்கேதான் அமர்ந்து அருள்வாக்கு வழங்கி வருகிறாள். 1974ஆம் ஆண்டில் புற்று மண்டபம் தனியாக நிறுவப்பட்டது. அன்னையின் அருள்வாக்கு ஆணைப்படி 1974ஆம் ஆண்டு சித்தர் பீடத்தின் முகப்பில் ஓம் சக்தி மேடை நிறுவப்பட்டது. அன்னையின் சூலமும் அதில் ஓம் சக்தி எனும் மூல மந்திரமும் தனி மேடையில் நிறுவப்பட்டதால் இது ஓம் சக்தி மேடை எனப்படும். இதனை மும்முறை வலம் வந்த பிறகே ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் என்பது அன்னையின் கட்டளையாகும். இங்கு நவ கிரகங்களுக்கு தனியாக சன்னதி இல்லை. நவ கிரகங்கள் அனைத்தையும் ஆட்டி படைக்கும் பரம்பொருளாக இருப்பவள் அன்னை ஆதிபராசக்தி. ஆதலால் இங்கு நவ கிரகங்களுக்கென தனியாக சன்னதி கிடையாது. அதற்கு பதிலாகவே ஓம் சக்தி மேடை அமைக்கப்பட்டுள்ளது. எனவேதான் ஆதிபராசக்தியை நவகிரக நாயகி என்றும் கூறப்படுகிறது. இந்த சித்தர் பீடத்தின் கருவறை விமானத்தின் பெயர் சர்வகாமிகம் எனப்படும். இது 2 நிலைகளை கொண்டது. 4 மகா நாசிகளும் 8 அல்ப நாசிகளும் 8 சிம்மங்களும் அஷ்டலட்சுமிகளும் கொண்ட மேல்முகப்பு உடையது. அர்த்த மண்டபத்துடன் கர்ணகூடம், பஞ்சரம், முகராலை முதலிய அங்கங்கள் கொண்டது. கருவறையை சுற்றி பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி ஆகிய மூவரும் கருணை பெருக்குடன் புன்முறுவல் பூத்தவாறு அமர்ந்துள்ளனர். அர்த்த மண்டபத்தில் துர்க்கையும் விநாயகரும் வீற்றுள்ளனர். சித்தர் பீடத்தை சுற்றி 21 சித்தர்கள் உருவமற்ற சிலை வடிவில் வீற்றிருக்கின்றனர். இவர்களுக்கும் இங்கு பூஜை செய்யப்படுகின்றது. கருவறை முன் முகப்பின் மேலே அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்க அவளுக்கு இருபுறமும் கலைமகளும் திருமகளும் சேவை செய்யும் திருக்கோலம் தாங்கியுள்ளனர். கருவறையின் இடப்புறத்தே வேப்பமரம் தலவிருட்சமாக அமைந்துள்ளது. புற்று மண்டபத்தின் பின்புறம் நாகபீடம் அமைந்துள்ளது. கிரகதோஷம் உள்ளவர்கள் இங்கு எலுமிச்சை பழ விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். அன்னை ஆதிபராசக்தி எழுந்தருளியுள்ள இடத்தில் ஒரு பெரிய பெண் சித்தர் இருக்கின்றார். அவரே சித்தர்களின் தலைவியான ஆதிபராசக்தி ஆவாள். இந்த புண்ணிய பூமியில் ஒரு சித்தர் கூட்டமே உரைகின்றது. கோவிலின் வடப்புறம் நஞ்சை நிலம் இருந்தது. அந்த வயல் பகுதியில் இங்கு வந்து இரவில் தங்கும் பக்தர்களின் வசதியை கருதி ஒரு கீற்று கொட்டாயாவது அமைக்க வேண்டும் என சில அன்பர்கள் விரும்பினர். ஆனால் அந்த இடத்தில் கொட்டகை அமைக்க அன்னையின் உத்தரவு கிடைக்கவில்லை. மேலும் அந்த நிலத்தின் அடியில் பல சித்தர்கள் இருப்பதாகவும் பங்கார அடிகளார் தெரிவித்தார். எனவேதான் இந்த கோவிலை சித்தர் பீடம் என்றும் அழைக்கின்றனர்.
அன்னை ஆதிபராசக்தியின் சிலை 3 அடி உயரம் உள்ளது. தாமரை பீடத்தில் வலது காலை மடக்கியும் இடது காலை ஊன்றியும் அமர்ந்திருக்கிறாள். இடக்காலை ஊன்றியிருப்பதன் மூலம் அனைத்திலும் முதன்மை தத்துவம் பெற்றவள் ஆதிபராசக்தி என்பதும் உணர்த்தப்படுகிறது. ஆதிபராசக்தி தனது வலது கரத்தில் தாமரை மொட்டு ஒன்றை ஏந்தி இருக்கிறாள். பொதுவாக அம்மன் சிலைகளுக்கு 4, 8 என கரங்கள் அமைக்கப்படுவது வழக்கம். ஆனால் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியோ 2 கரங்களுடன் காட்சி தருகிறாள். அன்னை பராசக்தி மானிட வடிவத்தில் அருள் பாலித்த இடங்களில் மட்டுமே அவளை 2 கரங்களுடன் படைப்பது வழக்கம். அன்னை ஆதிபராசக்தி அமர்ந்துள்ள தாமரை பீடம் இருதய கமலம் நெஞ்சந்தாமரை என்று கூறப்படுவது போல உயிர்களின் நெஞ்சமே தன்னுடைய உறைவிடம் என்பதை உணர்த்துகிறது. தாமரை மலரின் புற இதழ்கள் கீழ் நோக்கி உள்ளன, அக இதழ்கள் மேல் நோக்கி உள்ளன. நெஞ்சின் 2 பகுதிகளை அக இதழும் புற இதழும் குறிக்கின்றன. இதனை அகமனம் புறமணம் என்றும் கூறலாம். நம் புறமணம் உலக இன்பங்களில் ஈடுபட்டு அழிந்து கீழ் நோக்கி இருக்கிறது. அகமனம் அன்னையின் அருளை நாடி மேல் நோக்கி எழுவதை குறிக்கிறது. அன்னையின் இடக்கால்கள் கீழ் நோக்கி புற இதழ்களின் மேல் படிந்துள்ளது. அதாவது உலக இன்பங்களில் மூழ்கியுள்ள மக்கள் அழிந்து விடாமல் அவர்களை காக்க அன்னை தனது திருவடிகளை தந்திருக்கிறாள் என புரிந்து கொள்ளலாம். பெண்கள் கருவறைக்குள் சென்று அர்ச்சனை செய்யும் காட்சியை பிற கோயில்களில் காண முடியாது. மேலும் மாதவிலக்கு காலத்தில் அவர்கள் கோயிலுக்கு செல்லும் வசதியும் இல்லை. மேல்மருவத்தூர் கோயிலில் இத்தகைய கட்டுப்பாடுகள் ஏதும் இல்லை. ஆண்டுதோறும் பெண்களே கோவில் விழாவை கொண்டாடுகின்றனர். கருவறைக்குள் சென்று பூஜை செய்கின்றனர். அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ இங்குள்ள அம்மனை வழிபாடு செய்கின்றார்கள். ஆதிபராசக்திக்கு நேர்த்தி கடனாக அம்மனுக்கு சக்தி மாலை அணிவித்து இருமுடி எடுத்தும் அங்க பிரதட்சணை செய்தும் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவார்கள். ஆடிப்பூரம், தைப்பூசம், பங்கார அடிகளாரின் பிறந்த நாள், நவராத்திரி ஆகியவை முக்கிய விழாக்களாக கொண்டாடப்படுகின்றன. மேலும் ஆடி மாதம் மருவத்தூர் அம்மனுக்கு ஆடிக்கஞ்சி எடுத்தல் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அனைத்து பகுதிகளில் இருந்தும் மக்கள் செந்நிற ஆடை உடுத்தி இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுவார்கள். இவையாவும் ஆதிபராசக்தியின் சிறப்புகளாகும். ஓம் சக்தி பராசக்தி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.